ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/3/2026 கருண்யா ப்ளஸ் KM 613க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கும் எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏ போர்டுக்கும் ஏபிசி போர்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை அந்த ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி போர்டில் 286, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 650 286. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 815, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 001 சொல்லிட்டு இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 4D சி போர்டோட 7 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 414 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. 141 கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4Dயும் சி போர்டும். ஸோ 4Dயை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு 1 இருக்குது, சி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 இருக்குது. ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 1 தான் இருக்குது. இதோட நம்ம 7 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 1 + 7 = 8. அதே மாதிரி 1 + 7 = 8. ஸோ 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 141க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 141க்கு அப்புறம் நம்மளுக்கு ஏ போர்டு நம்பராக 8 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 141க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா 805 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும். இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். 8 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. ஏ போர்டில் அப்படியே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இப்போ 805க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 93393. நம்மளுக்கு இங்கே தேவை வந்து 4Dயும் சி போர்டு தான். இப்போ இதோட நம்ம 7 கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ரிசல்ட்குள்ளே யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழக்கிழமை வந்த ரிசல்ட். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தான ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. இப்போ இதை கூட்டிடலாம். 3 + 7 = 0. 5 + 7 = 2. 0 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 805க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 2ஆ. இப்போ இந்த 805க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 206. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 0 நண்பா. இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். ஏன்னா 2 நம்பர்ஸுமே அப்படியே நம்மளுக்கு போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா சிங்கிளில் ஏ போர்டு கிடச்சி நம்மளுக்கு ஏ போர்டில் அப்படியே கிடச்சிருக்கு. செகண்ட் ட்ராவில் நம்மளுக்கு வந்து 20 அப்படியே நம்மளுக்கு ஏபி போர்டாகவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 206க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 303. நம்மளுக்கு தேவை 4D, அதோட இங்கே நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 3 + 7 = 0. 6 + 7 = 3. 0 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 206க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 3ஆ. இப்போ இந்த 206க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 001. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 00 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு அதோட பேஸும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா ஏபி போர்டு, மூணாவது ட்ராவும் நம்மளுக்கு ஏபி போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ 001க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 235. நம்மளுக்கு தேவை இந்த 5ம் இங்கே நம்மளுக்கு 1ம். ஏன்னா இதான் நம்மளுடைய 4D அதோட சி போர்டு. இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 5 + 7 = 2. 1 + 7 = 8. அப்போ 2 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 2ஆ அல்லது 8ஆ. இப்போ இந்த 001க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 815. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும்.
இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ரா கிட்ட பட்டாச்சு. 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டுன்னு கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது, போர்டு மாறாமல். இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் கொண்டு வந்திருக்கேன். வேணா நீங்கள் ஆல் போர்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ட்ரா மட்டும் பாக்கி இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். 815 ட்ரா. இதோட ஃபுல் போர்டு வந்து 785. ஸோ நம்மளுக்கு எப்போதும் போல் 4Dயில் 5 இருக்குது, சி போர்ட்லையும் இந்த ட்ரா நம்மளுக்கு 5 இருக்குது. அப்போ இதோட நம்ம 5 + 7 = 2. அதே மாதிரியே 5 + 7 = 2. அப்போ 2 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 815க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த 815க்கு அப்புறம் 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 286. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். ஏன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டில் ஹிட் ஆகிருக்கு நண்பா. 2 பக்கமே 2 தான் கிடச்சிருந்துருக்கு, 2 அப்படியே வந்திருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த 286 தான் போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. கண்டினியூஸாக போர்டு மாறாமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டு, ஏ போர்டுன்னு வந்திருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 286 ஃபுல் போர்டில் வந்து 650. இதில் நம்மளுக்கு வந்து 4D வந்து 0, அப்புறம் சி போர்டு வந்து 6. அப்போ 0 + 7 = 7. 6 + 7 = 3. அப்போ 7 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். ஸோ ஃபார்மெட் படி கொண்டு வந்திருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏழா அல்லது 3. 7 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்போல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 3 கிடச்சிருக்கு. இது ஃபார்மெட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இப்போ 7 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் அந்த ட்ராவில் நம்மளுக்கான ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போது ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்ம கெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 390, 603, 726, 576, 746, 690, 723, 670, 314, கடைசியாக 783. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க 10 பாக்ஸ் நம்பர் இது தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். சில நம்பர் வந்து நம்மளுக்கு நம்பர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதாவது போர்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதனால தான் நாங்கள் பாக்ஸ் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இது உல்ட்டாவில் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் வந்து 390, அதில் 603, 726, 576, 746, 690, 723, 670, 314, 783ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பில் நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய மிக்ஸ்டு ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிச்சின்னா இதுலேருந்து வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 3 கிடச்சிருக்கு. 7 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஃபார்மெட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. 7 அல்லது 3 இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க.
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை கருணை ப்ளஸ் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 5/3/2026 கருணை ப்ளஸ் கேஎன் 613க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.